பெண்கள் மட்டும் தீட்டு கிடையாது, ஆண்கள் நாங்களும் தீட்டு தான். ஏன்னா நாங்களும் அந்த ரத்தம் தானே. மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, ஏன்னா கோயில் புனிதம். அம்மா போட்டிருக்காங்களே, கோயில் புனிதமான இடம். நம்ம தீட்டு, ஏன்னா அந்த ரத்தம் தீட்டு தானே. எத்தனை பேர் இது ஒத்துக்கிறீங்க? அந்த ரத்தம் அழுக்கு தீட்டு. நேற்று லைஃப்ல சொன்னாங்களா, அது அழுக்கு ரத்தம், அதை பற்றி பேசாதீங்கன்னா அது வந்து கழிவு வெளியே போகிறது, அது வந்து ஒரு சொய் மாதிரி. உண்மை தானே? எத்தனை பேர் இது ஏற்றுக்கிறீங்க? ஆமாண்ணா கீழே ஏசுன கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ இது ஏன்னா கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாது அதெல்லாம் நான் சொல்ல வரல. சொன்னாலும் யாரும் கேட்குற மாதிரி தன்மை இல்லை. நான் இப்போ எந்த நல்லது சொன்னாலும் திருப்பி ஏற்றுட்டு வரதான் ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது. இப்போ நான் அதை பற்றி பேச வரல, நான் இதை கேட்குறதுக்கு நான் வந்திருக்கிறேன். ஓகே, அந்த ரத்தம் தீட்டு ரைட் தானே, அழுக்கு. சரி, இப்போ நம்ப இருக்கோமே, நீங்கள், நான், நம்ம அம்மா அப்பா பிள்ளை பேர் பிறக்கிற கொள்ளு தாத்தா இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, எந்த ரத்தத்தில் உருவானோம்? இந்த சதை எந்த ரத்தத்தில் உருவானோம்? இல்லை, தெளிவான ஒரு இதில் கேளுங்க, சும்மா வாவெல்லாம் வேணாம். நான் ஒரு அறிவுபூர்வமான கேள்வி கேட்குறேன். அந்த ரத்தமே தீட்டு அழுக்குனா எஸ்ன கமெண்ட் பண்ணிங்க தானே. அப்போ அந்த ரத்தத்தில் உருவான சதை நம்ம ஜென்மத்துக்கு தீட்டு இல்லையா? நம்ம எப்படிங்க கோயிலுக்கு போக முடியும்? நம்ம எப்படிங்க பால் குடம் தூக்க முடியும்? நம்ம எப்படி அம்மன் அருள் வருது? எப்படி விளக்கு ஏற்றுறோம்? அந்த ரத்தமே தீட்டுனா நம்ம அதில் உருவான ஒரு மொத்தம் உரிமை, அது ஒரு புனிதமான விஷயங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த காலத்தில் பிள்ளை கரு வரலன்னா அது திருப்பியும் வெளியாயிரும், திருப்பியும் இன்னொன்று கட்டியாகும் அந்த ரத்தம், அவ்வளோதானே. ஓ, அந்த ரத்தம் கட்டியாக இருக்கு, யோ நீ கையை வெட்டி ஒரு 5 நிமிஷம் வை, ரத்தம் அதே மாதிரி தான் கட்டியாகும். புரியுதா? எப்போ இது 2024 ஆச்சு, எப்போ மாற போகிறோம்? சொன்னது வேற காரணத்துக்குங்க. ரத்தம்லாம் தீட்டில்லை. அப்போ அந்த ரத்தம் உண்மையாக தீட்டுன்னா நம்ம ஜென்ம தீட்டாச்சு. நம்ம எப்படி கோயிலுக்கு போனோம்? சிந்திங்க. சமுதாயம் மாறணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ பெண்கள் மட்டும் தீட்டு கிடையாது, ஆண்கள் நாங்களும் தீட்டு தான். ஏன்னா நாங்களும் அந்த ரத்தம் தானே, அதில் தானே உருவாகணும், சதை அதில் தானே உருவாச்சு. சிந்திச்சு கொஞ்சம் செயல்படுங்களேன். என் அம்மா தெய்வங்களே, நீங்கள்லாம் அம்பாள். ஆடி மாதம் வருது, தெய்வமே நீங்கள் தானே, உங்கள் உருவம் தானே அங்கே இருக்குது. நீங்கள் எப்படிங்க தீட்டாக முடியும்? சிந்திங்களேன், எல்லாரும் நல்லா இருப்போம். நன்றி.